ஏக்கா காமாட்சிய பொண்ணு பார்க்க வரலாம். நல்ல இடமா? நல்ல வசதியான இடம்தா. அவ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா தாண்டி அமையும். மங்கம்மா ஆம்பளை வராக, கொஞ்சம் இறங்கி நில்லுமா. நான் எதுக்கு இறங்கி போனோம்? ஆம்பளைகளுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களுக்கு 10 மாசம் தான், நாமளும் 10 மாசம் தான். வேணும்னா எதுக்கு வரவங்களை இறங்கி போ சொல்லு. நாங்கெல்லாம் சொன்னா கேப்பியா? அடியே இறங்கி நில்லுங்கடி. போங்கடி. வழி விடுறது வெச்ச கால பின்வாங்க மாட்டா இந்த மங்கம்மா. அப்படியா? வந்த வழி திரும்பாதரான்னு சொல்லியிருக்கா எங்க அம்மா. இப்ப வழிய விட போறியா இல்லையா? முடியாது. முடியாது முடியாதுங்கிறது என் பரம்பரைக்கே கிடையாது. சேத்துல விழுந்த செந்தாமரையே ஜில்லுன்னு இருக்கா. வா வா வா, பாத்து வா, பாத்து வா, பாத்துமா, பாத்து. ஏ கொண்டிமாட, இனிமேலாவது ஆம்பளைங்க கிட்ட அடக்க உடக்கமா பொம்பளை மாதிரி நடந்துக்க. என்னம்மா மங்கம்மா, விரட்டு பத்த மொசல் வெடைச்சு பார்த்த மாதிரி பாக்குற? சேலையெல்லாம் நனைஞ்சிருச்சு. இந்த சேலையை கட்டிக்க. என்ன முறைக்கிற? உன்னை நான் ஒருத்தனா சமாளிக்க முடியாதுன்னு தான் இங்க பாரு. ஐயா, புடவை ரொம்ப ஈரமா இருக்க. இப்படி ஈரத்தோட கட்டுனா பொண்ணு உடம்புக்கு ஒத்துக்காது. பங்காளி, நம்ம புது புடவை போடு. மங்கம்மா, இந்தம்மா. இந்த அடியே தாங்கலையே, உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இல்ல என்ன மோர கட்ட புடவையா குடுக்குறீங்க? பிச்சு புடுவோம் படுவா. என்ன சொன்ன? ஆம்பளைக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களும் 10 மாசம், நானும் 10 மாசம் தெனாவட்டா சொன்னியே. இப்ப என்னாச்சு? கைகால் போனா நுண்டிய வளர்ந்துடலாம், கற்பு போனா. ஆம்பளைன்னா அலட்சியமா பேசுவிய, அவனோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? இவர் குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளை ஆண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்க உடக்கமா பொம்பளை நடந்துக்க.
ஆம்பளையோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளைங்க துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளைய அண்டித்தான் பொம்பளை. இது விதி. இனிமேலாவது அடக்கமா பொம்பளையா நடந்துக்க. இப்ப நான் பொம்பளைங்கிறத உணர்ந்துட்டேயா? கூப்பிட்டியாக்கா? இல்லையே, நீ படுத்துக்க. அத்தை, எப்படி இருக்கீங்க? அத்தையா, என்னடி இது புதுசா மரம் வச்சு கூப்பிடுற? இதுல புதுசு என்ன பழசு என்ன வேண்டி கிடக்கு? ஆமா, எங்க அப்பாவை நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? அண்ணேனுதான். அண்ணன் மக உங்களுக்கு என்ன வேணும்? மருமக. அப்போ நான் அத்தைன்னு கூப்பிட்டது சரிதானே? அடி ஆத்தி. இங்க பாருங்க அத்தை, இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னையில இருந்து வீட்டு வேலை, காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கொண்டாங்க எப்படி? என்ன அத்தை, அசத்திட்டேனா? இந்த மங்கம்மாவே உங்க மருமகளா வரணும்னு தோடுமே வந்துட்டா போச்சு. அத்தை, அவங்க வாராங்க, நீங்களே சாப்பாடு போடுங்க. நான் வாரேன். என்ன கோலம்? ஆஹா, என்னமா இது? இலைகள்லாம் போட்டு சாப்பாடு ஏக தடபடலாம் இருக்கு. என்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான். வாசனை கமகமான்னு இருக்கு. மா, இப்படிதான் எப்போது அசத்திர சாப்பாடு போடு, பசிக்குது. கைய கழுவிட்டு வாடா. அதுக்கு என்ன, காலையில கழுவியாச்சு, நீ சாப்பாடு போடு. அச்சோ, ஏமா கொஞ்சம் இரு. என்னமா இது? முருங்கை மரத்தை முழுசா போட்ட மாதிரி இத்தம் தாண்டி நீ இப்படி செய்ய மாட்டிய? எல்லாம் அந்த சிரிக்கு வேலைதான். எந்த செருக்கி? காய்கறி காரி தான்ப்பா. முழுசு முழுசா போட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா அதான் போட்டேன். சரி. முருங்கைக்காவது சும்மா கரும்பு மாதிரி இருக்கு. மோ, எனக்கு மாத்திரம் வசதி இருந்துச்சு, தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது, வளையல் போட்டே தீர்றேன் பாரு. என்னம்மா இது, சின்ன வாழை இல்லையா? இல்லப்பா, அவரக்கா. ஓ, அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி சமைச்சதே இல்ல. பிரமாதம் போ. எல்லாம் அந்த காய்கறி காரி கைராசி தான். இன்னும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பாரு. அம்மா, இந்த சோத்துக்கும் சாம்பாருக்கும் அல்வா முழுகிற மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்று போட்டு இருக்கு. முதல்ல திஷ்டி சுத்தி போடணும், உனக்கு அப்புறமா சுத்தி போடுறேன். இவன் என்ன இங்க பண்றா? அவதான்டா இன்னைக்கு சோறாக்குனா. இதுவா? அநியாயம், அக்கிரமம், நல்லாவே இல்ல. டேய், இப்பதானே லட்டு அல்வான்னு சொன்னேன். அது ஏதோ நீ சமைச்சாங்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அதுக்காக காலம் பூரா நானே சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? காலா காலத்துல இவ்வளவு மாதிரி ஒருத்திய கட்டிக்கிட்டேன்னா நானும் உட்கார்ந்துக்கிட்டு சோறு திம்பல்ல. யாரு இவளையா? இந்த குண்டி மாட்டியா? ஏமா, ஏதாவது நடக்கிற மாதிரி சொல்லுமா. அப்படி சொல்லாதப்பா. ஏதோ துடுக்குத்தனமா பேசுவா, ஆனா ரொம்ப நல்லவ. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காத இந்த காலத்துல சமைச்சே வச்சுட்டு போறானா பாறேன். சாப்பிடு. எனக்கு பிடிக்கல, வேணாம். சாப்பிடுப்பா. அப்படிங்கிற மங்கம்மா, மங்கம்மா, என்னடி இது? எப்பவும் புள்ளிமான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடுறவா இன்னைக்கு என்னடானா பெரிய குளத்து பெரிய தேர் மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு போறாளே. மங்கம்மா, அடியே மங்கம்மா, பவுசு வந்துட்டா பட்ட பகல்ல கண்ணு மண்ணு தெரியாதான். தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது, வளையல் போட்டே தீர்றேன் பாரு. பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மலை மேல கஞ்சா செடியை போட்டு ஹெலிகாப்டர்ல கடத்துறாங்க. நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க, சில்லறையா வித்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நேத்து கொடுத்தது லைட்டா இருந்துச்சு, இன்னைக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. தாங்கதான் அடி, உட்காரு. இங்க பாருங்கடா, 2 வாத்துக வருது. வாங்கடா வாத்துகளா,
எந்த வயல்ல தவக்கலை இப்படி தின்ட்டு வரீங்க? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. எங்களோட நீங்க என்ன வளர்த்தியோ? போடா சொர கொடுக்க. யோ, நீ என்ன அமிதா பச்சன் நினைப்பா உனக்கு? குடியா சரக்க. அண்ணா, ஆ? கஞ்சா குடிச்சா வளர்ந்துருவாங்கன்னு சொன்னாங்களே. ஆ, நாங்க இன்னும் வளரவே இல்லையா அண்ணா? கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க. கஞ்சா தொழில் தான் வளரும். என்ன முகமுடி திருட மாதிரியா வர்றீங்க? செய்யற தப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன். ஆமா, இவ்வளவு பப்ளிக்கா கஞ்சடிக்கிறிய போலீஸ் தொல்லை இல்ல கிடையாதா? எதை பிடிக்கணுமோ அதை விட்டுருவாங்க. இதை பிடிக்க போறாங்களாக்கம். இப்ப ஏட்டு ஏழுமலைன்னு ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு. அவர் பயங்கரமான கில்லாடியாச்சே. கிழிச்சாரு. நான் அவர் பாட்டிலே பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன். இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பிடிக்கத்தான். எதை? சிகரெட் பிடிக்கத்தான். இந்த ஆமா, இது ஒரிஜினல் தானே? குடிச்சு பாருங்க. முற்றும் திறந்தனால ஏற்படும். உட்கார்ந்து இழுங்க. அதையும் இப்ப பாத்துருவோம். கொஞ்சம் பத்த வைக்கிறீங்களா? ஏர்லையே. நல்லா இழுங்க. நீ ஒரு போலீஸ்காரன், கஞ்சா விக்கிறவங்களை புடிச்சிட்டு வான்னு சொன்னா நீயே குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? நிரபராதியை விசாரிக்காமலே குற்றவாளி ஆக்க கூடாது சார். அவன் விக்கிறது உண்மையிலேயே கஞ்சாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார். ஷட் அப். இதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நியாயப்படி உன்னை டிஸ்மிஸ் செய்யணும். சார் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சார். இந்த நாட்டுல உள்ள 80 கோடி மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அவனை எப்படியும் புடிச்சே தீர்வேன். என்னத்த போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு. முகம் வேற பாடி இருக்கு. என்னாச்சு அத்தா? மேலுக்கு சுகம் இல்ல, ஒரு வடியா வருது. நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? ஆமா, அவங்க எங்க போயிருக்காங்க? கருணக்கிழங்கு செடிக்கு மருந்தடிக்க போயிருக்கேன். சாப்பிட்டாங்களா? இல்லையே, ஏ நீதான் சும்மா இருந்தனாக்க சொன்னதாட வச்சுட்டியே. பழைய கஞ்சி இருக்கு, குடிச்சிட்டு போடான்னு சொன்னேன். கஞ்சி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு போயிட்டேன். சாப்பிடாம வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? அட நீ சும்மா இருமா. அப்படி பட்னி கிடந்தாத்தேன் ராத்திரிக்கு கருவாடு மொச்சப்பயிறு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சேன்னா வக்கனையா வசமா ஒரு பிடி பிடிப்பேன். ராத்திரி வரைக்கும் பட்னியாவா இருப்பாங்க? சோறு கொண்டு வந்திருக்கையா? வந்ததாயா? வந்து சாப்பிட்டுட்டு போய் அப்புறம் வேலை செய். ஏய், எட மாதிரி வந்துட்ட புள்ள. உன் சோத்த திங்க வேண்டியவன் நான் இல்ல, வேற ஆளை பாரு போ. நான் ஒண்ணு உனக்காக சமைச்சு கொண்டாடல. கஷ்டப்பட்டு உழைக்கிறியே, சாப்பிட்டு வேலை செய்யணும்னு உங்க அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. ஏய், என்ன இழிச்சவன் நினைச்சியா? நேத்து என் வீட்டுக்கு வந்து எனக்கு சமைச்சு நான் அதை சாப்பிட்டு நான் என்ன கதியானேன்னு எனக்கு இல்ல தெரியும். பார், உன் சோத்தையும் பிடிக்காது உன்னையும் பிடிக்காது போ. ஐயோ, உனக்கு தெரிஞ்சு போச்சா? சரி, உனக்கு அதான் சமைச்சு கொண்டாந்தேன்னு வச்சுக்கயே. வந்து சாப்பிட்டு பாரு, பயங்கரமா அசத்தி இருக்க. ஏய், நான் ஒண்ணு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையில, சும்மா போவியா? எவ்வளவு பிரியப்பட்டு கொண்டாந்த, ரொம்ப தான் பெதட்டிக்கிறிய. ஏய், ஏண்டி அலையிற? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன் பேச்ச கேட்டாலே இளவு மஞ்சு தீ பிடிச்சி எரியிற மாதிரி என் உடம்பெல்லாம் எரியுது. இடத்த காலி பண்ணு. உன் மேல நான் உசிரியே வச்சிருக்க, என்ன ஓட ஓட விரட்டுறிய. இதோ உன் முடிவா? ஏய், ஒரு தடவை சொன்னாலும் அதுதான் முடிவு, 1000 தடவை சொன்னாலும் அதுதாண்டி முடிவு. போடி. என்னாச்சு? நீதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல. அதுக்கு அதான் மருந்து எடுத்து குடிச்சிட்ட. அடி பாவி, அறிவு இருக்க உனக்கு? ஏண்டி குடிச்சாத? வாழ்றதுதான் உன்னோட வாழ முடியல, சாவறதாவது உன் மடியில சாவற பாரு, அது போதையா எனக்கு.
உனக்கு என்னடி ஆச்சு? புசுல என்ன கொண்ட என்ன பணியாரம் நினைச்சியா? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாமே அப்படிதான் நினைக்கிறாங்க. அம்மா தாயே, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி மடத்தனத்தை பண்ணிவிடாத. நாங்கெல்லாம் ஒரு நாள் கரங்கி போயிட்டோம். அதான் என் மவளை காப்பாத்திய. ஆத்திரக்காரிக்கு புத்தி மட்டுங்கிறது சரியா போச்சு. குடிகாரனுக்கு மவளா பிறந்து குடும்ப பாரத்தை தாங்கினா மனசு பாரம் தாங்காம மருந்து குடிச்சிட்டா போல இருக்கு. சும்மா இருங்காத்தா, நல்லபடியா மருந்து கொடுத்துருக்கேன், சௌரியமா போயிடும். ஐயா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுதாரணமா பாத்துக்கீங்க. ஐயா அவர் வேணாம். அம்மா நீ போய் விட்டுட்டு வா. என் கண்ணு ஆம்பளை புள்ள மாதிரி இருந்து பெத்த அப்பனையும் தங்கச்சியும் தம்பியும் துணிஞ்சு நின்னு காப்பாத்துறவனி. அப்படிப்பட்டவ இந்த மாதிரி காரியத்தை செய்ய உன் மனசு எப்படி துணிஞ்சுது? உனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சு போச்சு? சொல்ல, ஏன் இப்படி செஞ்ச? ஏன் சின்னம்மா, நான் சின்ன வயசுல இருந்து நினைச்சதை அடையாம விட்டுருக்கேனா? அப்படி நான் நினைச்சது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அடி பாவி, அப்படி என்ன நினைச்ச? தங்கைய மாமா மேல நான் உசுரைய வச்சிருந்தேன். அவர் என்ன கட்டிக்கு வரணும் கனவு கண்டேன். அந்த என் நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு. அவருக்கு என்ன பிடிக்கலையா? என்ன கண்டாலே உடம்பெல்லாம் பத்திட்டு எரியுதான். என் மனசுக்கு பிடிச்சவருக்கு என்ன பிடிக்காதப்போ நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? அதுக்காக இப்படியா? நீ உசுரோட இருந்தாதானே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தங்கையாவே நீ கட்டிக்க முடியும். நீ செத்து போயிட்டா அது நடக்குமா? இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. சொல்லடி. சரி சின்னம்மா, தங்கைய மாமா என்ன கட்டிக்கலனாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி தம்பி என் அப்பனுக்காக காலம் பூரா கண்ணியா இருந்து காப்பாத்துற. யாரு? சித்திரவேலு மக்களா? என்ன ஆட்டுக்குட்டியோட வந்து நிக்கிறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கிறுக்கு பையன் மக்களா? நான் தனியா தானடா இருக்கேன், வந்து பேசுங்க வாங்க. போமா போய் அப்படி வை. என்னடா அது? தேங்காய் பழம், என்ன சமாச்சாரம்? என்ன விசேஷம்? அது வந்து சம்பந்த பேச வந்திருக்கோம். சம்பந்தமா? என்னடி சொல்ற? ஆமாத்த, எங்க அக்கா உங்க மகமல உசிரியா வச்சிருக்கு. அவர் தான் கட்டி பண்ணு ஆசையா இருக்கு. முறைப்படி சம்பந்தம் பேசிக்க எங்க அம்மா உசுரோட இல்ல. எங்க அப்பா இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டி ஒண்ணுதான். தாய்க்கு தாயா வளர்த்த எங்க அக்கா நல்லா இருக்கணும். அதனாலதான் நாங்க சம்பந்தம் பேச வந்திருக்கோம். பணத்தை பார்த்து தாலி கட்டுறதை விட இந்த காலத்துல பணத்தை பார்த்துதான் தாலியை கட்டுறாங்க. அதுக்காக எங்களால சீதனம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ எங்க கிட்ட இருந்த ஆட்டை சீதனமா கொண்டு வந்திருக்கோம், வச்சுக்கோங்க. அதுவும் பத்தலன்னா நாங்க இருக்க வீட்டையும் எங்க மலைக்காட்டையும் உங்களுக்கே கொடுத்துடுறோம். எங்க அக்காவுக்கு உங்க மகனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. எழுந்துருங்க மக்களா, அழாதீங்கப்பா, அழாதீங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.